தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நடுநிலையாளர்களும் இவர் எப்படி ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களும் ஒரு விஷயத்தில் விஜய் சரியாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் அவர் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அதுலேயும் நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. அரசியல் என்பது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது அல்ல. ஆனாலும் கூட ஒரு பொதுமக்கள் பார்வையில் ரொம்ப சரியாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்த வேளையிலையும் அவர் ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிராக எடுத்த சில நடவடிக்கைகளுக்கு அரசியல் விமர்சகர்கள் ஒரு முக்கியமான கருத்து வைக்கிறாங்க. நீங்கள் கைது செய்வதோ அல்லது தண்டனை பெற்றுத்தருவதோ சாதாரண அதிகாரிகள், அதாவது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் தான். அவர்களுக்கு தண்டனை யார் வேண்டுமானாலும் வாங்கி தந்துவிட முடியும். அதனால் அந்த ஊழலின் லஞ்சத்தின் ஆணிவேரை அசைக்காமல் இங்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. அதை சரி செய்ய தயாராக இருக்கிறதா தாவேக அரசு அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப ஆழமாக வச்சுருந்தாங்க. அதற்கு பதில் தரும் விதமாக தமிழக அரசு உயர் அதிகாரிகள் என்றால் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. அப்போ இந்த உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற இந்த விஷயம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது, எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியப்பட போகிறது, அப்படி சாத்தியப்பட்டால் இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் முற்றிலுமாக அகலுமா? முற்றிலுமா அப்படிங்கிற வார்த்தையே இங்கே 70 80 60 அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதை தாண்டி கூட ஊழலோடு மக்கள் வாழ பழகிட்டாங்க, இது அப்புறம் சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து இது யாரும் சரி பண்ண போகிறதே இல்லை அப்படிங்கிற மனநிலையிலும் இருந்தாங்க. அது இப்போ மாறி இருக்கிறா. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. லஞ்சத்திற்கு எதிரான போர், உயர் அதிகாரிகளின் கவசத்தை உடைத்ததா அரசு என்பது குறித்து வாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் முன்னாள் IRS அதிகாரி திரு சரவணகுமரன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் சமூக செயற்பாட்டாளர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சரவணன் சார், அதிகாரிகள் குறித்த கேள்வியாக விவாதமாக இருக்கிறதால முன்னாள் அதிகாரியாக இருந்தாலும் அதிகாரியா இருந்துவீங்க, அதனால உங்ககிட்டே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே அதிகாரிகள் பெரிதாக தண்டிக்கப்படுவதில்லை அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள்ல தான் மாட்டுவாங்க. லஞ்சங்கள்ல எப்பயுமே அவங்க சிக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் தெரியும், அந்த ஹைராக்கியும் செட்டப்பும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இதுல எனக்கு முதல் கேள்வியே என்னன்னா, உயர் அதிகாரிகள் அப்படிங்கிறது இந்த மாவட்ட அளவுக்கு மேல இருக்கவங்க, கோட்ட பொறுப்புல இருக்கவங்க, மாவட்ட பொறுப்புல இருக்கவங்க, இல்ல அந்த துறைகள்ல வேலை பார்க்கிறவங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் நான் எடுத்துக்கிறேன். ஆனா இது உயர் அதிகாரிகள் அப்படிங்கிறது எல்லாரும் வந்துருவாங்களா, இல்ல இதுல உச்ச அதிகாரிகள்லாம் ஏதாவது இருப்பாங்களா, அவர்களுக்கும் இது பொருந்துமா? எப்படியா பாக்குறீங்க இந்த அறிவிப்பை? அதாவது செயலுக்கு முன்னாடி எண்ணம் சிறந்தது. அந்த விஷயத்துல முதல்வர் விஜய் அவர்கள் இந்த கரப்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்த்து ஒரு பெரிய ஃபைட் பண்றாரு. அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை நான் தினமலர் வழியா தெரிவிக்கிறேன். இதுல இந்த அதிகாரிகள்ல கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்கன்னு பிரிவு எல்லா காலங்களும் இருக்கு. எப்படி வார்ஃபீல்ட்ல சோல்ஜருக்கும் ஒரு உயிர் தான், மேஜர் ஜெனரலுக்கும் ஒரு உயிர் தான். ஆனா எடுத்தோடனே வார்ஃபீல்ட்ல ஃப்ரண்ட்ல இருக்கவன் சோல்ஜர் தான். ஸோ அவனுக்கு காயம் அதிகம் இருக்கும். அதுக்காக மேஜர் ஜெனரல் தப்பிச்சுக்க முடியாது. அவர் அதில் பாதிப்படுவார். இன்ஃபேக்ட் அவருடைய ஸ்ட்ரென்த்ல தான் அவன் சண்டை போடுவான். அவரு தப்பான ஆளு. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பல விதமான விஷயங்கள் இருக்கு. இந்த இராணுவ தளவாடங்கள்லையுமே சில நேரங்களில் ஊழல் நடந்து அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ல அது உண்மையான புல்லட் ப்ரூஃப் இல்லாம இறந்து போன அதிகாரிகளையும் பார்க்குறோம், சோல்ஜரையும் பார்க்குறோம். சரியா? சாலமன் கிங் சாலமன் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேயிங் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சட்டம்ங்கிறது ஒரு ஃபிஷிங் நெட்டு. அதுல சின்ன மீன் மட்டும்தான் மாட்டிக்கும், பெரிய மீன் எஸ்கேப் ஆயிடும்ட்டு. சரியா?
ஸோ இது வந்து ஒண்ணு இந்தியாவுக்காகவோ, தமிழ்நாட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்ல. ஏன்னா, இந்த லோயர் லெவல்ல இருக்கிற அரசாங்கத்துல இருக்கவங்களோட விசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ நெறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணும்பொழுது, நெறைய நியூஸ் ஐட்டம் பேப்பர்ல வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து டக்குன்னு அது வந்து ஏதோ அவங்க பாதிக்கப்படுற மாரியும், மேல இருக்கவங்க பாதிக்கப்படாத மாரி இருக்கும். அது தப்பு. அதாவது லஞ்சத்துல தலையிடாத மாரி இருக்கும். அப்படி கிடையாது. என்னைய பொறுத்தமட்டில எல்லார் அளவுலயும் இன்னைக்கு நம்ம கடந்த ஒரு 15 வருஷமா பார்க்குறோம். எல்லா அளவுலயுமே இந்த லஞ்சத்துக்கு எதிரான விஷயங்கள் அவேர்னஸ் இருக்கு. எல்லா அதிகாரிகளும் மாட்றாங்க. ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ், செக்ரட்டரி மாட்றாங்க. ஆனா, மேபி இப்போ உங்களுடைய வாதத்த பார்க்கும்போது ஒரு பெர்சன்டேஜ்ல சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கலாம். ஆனா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் இத பண்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்த பண்றதுக்கு என்னென்ன நீங்க ரெடி பண்ணியிருக்கீங்க? அதுக்கான ஒரு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு டயலாக் மட்டும் பத்தாது. அத சீரியஸா பண்றதுக்கான ஒரு என்ன ஒரு நம்ம முஸ்தீஃப்ன்னு சொல்றோம். ரெடி பண்ற ஐட்டம் என்ன? அப்படின்னு பார்த்தா, நான் இதுவரைக்கும் ஒண்ணும் பெருசா பார்க்கல. இப்ப இந்தியாவுல ஏதோ லஞ்சம் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகாத மாரி ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க. அது கிடையாது. நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லுவேன். 2000க்கு முன்னாடி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல நீங்க பணம் குடுக்காம பாஸ்போர்ட் வாங்க முடியாது. இது எல்லாராலும் ஒற்றுக்கொள்ளப்படுற உண்மை. இன்னைக்கு பாஸ்போர்ட்ல எதுவுமே கிடையாது. அந்த ப்ராசஸ எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க, அந்த ஸ்ட்ரீம்லைன்ல இன்னைக்கு வந்து நடுவுல அந்த நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சுத்தி ஒரு 25 சின்ன சின்ன எஸ்டிடி பூத் ஆஃபீஸ் மாரி இருக்கும். இன்னைக்கு நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுதா? கிடையாது. இதுதான் இந்த மாரி ஒழிக்கிறதுக்கான முஸ்தீஃப். அப்ப சிஸ்டத்த நீங்க சரிப்படுத்துனா, எந்த மக்கள் சந்தோஷமா காசு குடுப்பாங்க? நீங்களும் நானும் குடுப்போமா? ஏன் கம்பல் ஆகுறோம்னா, கூட்டத்தோட நம்ம லேட் ஆயிறக்கூடாதுங்கிறதுக்கு. நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் குடுப்பாங்க சில பேரு. சில நேரங்கள்ல தப்புக்காக குடுக்குறவங்க கம்மி இந்தியாவ பொறுத்தமட்டிலும். ஏன்னா, நம்ம கொஞ்சம் கம்ப்ளைண்ட் சொசைட்டி சட்டத்துக்கு. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த சிஸ்டத்தையே ரெடி பண்ணாம, இப்ப டாஸ்மாக்குக்கு ஒரு ஆன்லைன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பாட்டில போய் அங்க தான் வாங்கணும். ஸோ அதுக்கு ரூ. 20 குடுக்கணும், ரூ. 30 குடுக்கணும் இனிமே தான் தெரியும். ஸோ நீங்க சிஸ்டம் டிஃபைன் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி. அந்த ஸ்கோப்பே இல்லாம நீங்க டிஃபைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அந்த இத ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா, நீங்க உங்களுடைய விஷயத்த ஜெயிக்கலாம். இல்லன்னா, அடுத்த எலக்ஷன் மேனிஃபெஸ்டோலயும் இதையே போட்டுட்டு பேசிட்டு இருக்கலாம். பியூட்டிஃபுல். மக்கள் வந்து அத வந்து யாரும் நார்மலா எடுத்துக்கல. அவங்கவங்களுக்கு அன்னன்னைக்கு தலைவலிக்கும்போது தலைவலிக்குது. அவங்க மனசார அத திட்டுவாய்ங்க. அதெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அரசாங்கம் அதற்காக ஆயத்த வேலைகளே பண்ணலங்கிறது தான் நாங்க சொல்ல வருது. எண்ணம் நல்லா இருக்கு. செயலுக்கான முஸ்தீபுகளை நான் இன்னும் பார்க்கவில்லை. அப்படிங்கிறது நன்றி என்னுடைய சார். தொடர்ந்து பேசலாம். கோவிந்தராஜன் சார், நீங்க ஒரு பத்திரிகையாளர், மக்களோட மக்களா பழகுறவங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இந்த லஞ்சம் குறித்து நிறைய நம்ம விவாதிச்சும் இருக்கோம். அஹ், ஒரு பத்திரிகையாளராக இந்த 2 மாதங்கள்ல விஜய் ஆட்சி அமைத்த பிறகு லஞ்சத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் ஓரளவுக்கு எடுத்திருக்காரா? அது அதிகாரிகள் நிறைய பயப்படுறாங்க, லஞ்சம் வாங்க தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த அளவுக்காவது இப்ப வந்திருக்கா? அதாவது ஓரளவுக்கு இப்போ வந்து ஒரு பயம் ஏற்பட்டு இருக்கிறது. உண்மையில பார்க்கணும்னாக்கா இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது ஒரு தாலுக் ஆஃபீஸ்லயோ சரி, இல்லை ஒரு நகராட்சி அலுவலகமோ மாநகராட்சி அலுவலகத்திலோ இன்னைக்கு வந்து அந்த ஒரு பயம் இருக்கிறது. அதாவது மக்களிடையே ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் இதுல வந்து இப்ப ஐயா சார் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி அவர் சொன்ன மாதிரி இது இன்னும் அதை வந்து செயல்படுத்தணும். இப்ப இது வந்து கீழ் லெவல்ல இருக்கு பயம். கீழ் மட்டத்துல ஒரு ஆர்டிஓவோ, ஒரு தாசில்தாரோ, இல்ல ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு கிளர்க்கு, அந்த லெவல்ல ஒரு பயம் இருக்கு. ஆனால் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் இது போன்ற ஒரு இது எதனா ஒரு இது ஆச்சுன்னா அதுதான் இல்லை. அது ஏன் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க போறதா இருந்ததுன்னா, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அதுல செக்ஷன் 17A அந்த இது பிரகாரம் பார்த்தோம்னாக்கா நம்ம
அந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மீதோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மீதோ நம்ம நடவடிக்கை ஒரு என்கொயரி பண்றதா இருந்தா கூட இந்த செக்ஷன் 17A என்ன சொல்லுதுன்னா, நம்ம அவங்களுடைய அந்த சம்பந்தப்பட்ட அந்த துறை அவங்களுடைய இதுக்கு 30 நாட்கள் காத்திருக்க வேண்டி இருக்குது. அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல 17A இதுதான் சொல்லுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப உயர் அதிகாரிகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம் காட்டும், ஒரு சுணக்கம் ஏற்படும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஏறத்தாழ கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல ஃப்ரம் 2015 அது வரைக்கும் 10 இயர்ஸ். இல்ல கோவிந்தராஜன் சார், கோவிந்தராஜன் சார், என்னோட புரிதலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். அது சரியாக இருக்கலாம் அல்லது தவறாக இருக்கலாம். இவர்கள் உயர் அதிகாரிகள் அப்படின்னு குறிப்பிட்ட அதிகாரிகள் யார் என்பதில் தான் நிறைய குழப்பங்கள் இருக்கு. என்ன அளவில் புரிதல் என்னவா பார்க்குறேன்னா, யார் மக்களை நேரடியாக பார்க்கவில்லையோ, யாரால் நேரடியாக ஒரு ப்ராசஸை செஞ்சு அதன் மூலமாக லஞ்சமோ அல்லது டிமாண்டோ வைக்க முடியல, அப்படி இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்ட லெவலில் இருக்க அந்த அதிகாரிகளை தான் இவர்கள் உயர் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்காங்களாங்கிற சந்தேகம் இருக்குது. இது ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அப்படிங்கிற அந்த அளவுக்கெல்லாம் கூட போயிருக்கான்னு தெரியல. ஏன்னா எப்பொழுதுமே யார் அந்த லஞ்சத்தை வாங்குகிறாரோ அவர் தான் கையும் களவுமாக பிடிபட்டார் அப்படின்னு வரும். இந்த லஞ்சத்தை வாங்குவதற்கான இல்லது நிறைய வழிமுறைகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள், அதை பிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் ஷேரெல்லாம் என்ன பண்ண முடியும் சார்? இப்போ அதுக்கு தானே செக் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பங்கு பிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது சார், கலெக்ஷன் டியூட்டின்னு ஒன்று இருக்குது சார். கலெக்ஷன் டியூட்டின்னா அது வேறு சார். அப்போ இதெல்லாம் வரல. அப்போ அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு வருமா, இல்லை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஐஆர்எஸ் ஐபிஎஸ் அளவுக்கு கூட இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? மக்கள் ஐஆர்எஸ் ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் விசாரணை செய்து ஒரு இது பண்ணது இங்கே ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல இருக்கப்ப ஞான தேசிகன் அவர் மீது தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இது வரைக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுக்கு ஆளான பல்வேறு இது நம்ம பார்க்கிறோம். இப்ப அறப்போர் இயக்கம் போன்ற இயக்கங்கள்லாம் இப்ப சென்ற ஒரு நாளைக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் டிவிஎஸ்சி அந்த இதற்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த எஸ்பி வேலுமணி அவருடைய குற்றச்சாட்டுகள் மீது ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் டிவிஎஸ்சியில ஒரு உயர்நிலை குழு அமைக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க. இது யாருக்கு இந்த குழு உத்தரவு போட்டிருந்தாங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த இருக்கக்கூடிய டெப்டி செக்ரட்டரி அந்த லெவல்ல இருக்கக்கூடியவங்கள இது போல ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு காலமா ஒரு உயர்மட்ட குழு போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தான் இப்ப பாக்குறதா இருந்தா இப்ப இது போன்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, நான் சொல்றேன் ஐஏஎஸ் விட்டுருங்க, இப்ப நீங்க இப்ப சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் லெவல், அதாவது கிரவுண்ட்ல செகண்ட் லெவல்ல பிரிச்சுக்கிறது, பங்கு பிரிக்கிறதுல இது எங்க அதிகமா செயல்படுதுன்னா பத்திரப்பதிவுத்துறை, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். சார் கோவிந்தராஜன் சார், லஞ்சமும் ஊழலும் எங்கும் நீர்க்கமர நிறைந்திருக்கிறது. அந்த அமௌண்ட் வேணா மாறலாம், அதை ஹேண்டில் பண்ணுற அதை கொடுக்குற மக்களோட கெப்பாசிட்டி மாறுறப்ப அமௌண்ட்டு மாறும் சார். அதனால் இந்த துறையில் தான் இருக்குது அந்த துறையில் தான் இருக்குது நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து நீங்கள் வச்ச கேள்வியை நான் ஜெகதீஸ்வரன் சார்கிட்ட வைக்க விரும்புகிறேன். சார், இந்த அரசு அலுவலகங்கள்லேயே தமிழை வளர்த்த ஒரு பெரிய பங்கு யாருக்குன்னா அரசு அதிகாரிகளுக்கு தான் இருக்குது. அவர்கள் தான் தமிழ் அந்த சொல் களஞ்சியமே, வார்த்தை களஞ்சியமே வச்சுருப்பாங்க. ஒரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம், அந்தந்த அர்த்தத்துக்கு அந்த பொருள் மாறுபடும், அதாவது பொருளும் மாறுபடும் அந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. அப்போ இப்படியான இருக்கிற இடத்துல நம்ம லஞ்சம் முதல்ல தெரியும், அந்த பவுடர் போட்ட கொடுத்துலாம் கொடுப்பாங்க. இப்போ ஜிபே வந்துடுச்சு, அப்புறம் ப்ரௌசிங் சென்டர் வந்துடுச்சு, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தரகர்கள் வந்துட்டாங்க, அப்படி நிறைய வந்திருக்கு. இந்த நிலைமையில் லஞ்சம் வாங்குறவங்களை பிடிக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. அதுதான் நிதர்சனத்தில் உண்மை. ஏன் லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியாமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கப்ப உயர் அதிகாரிகளும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற முன்னெடுப்பை சரவணன் சார் சொன்ன மாதிரி நம்ம பாராட்டினா கூட, இது சார் சொன்ன மாதிரி இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாற்றாமல் இந்த அறிவிப்புகள் மட்டும் மாற்றி விடுமா, அல்லது ஏதேனும் ஒரு தாக்கத்தையாவது இது ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் என்ன, நீங்க
இந்த நம்ம தினமலர் கட்டுரையிலே போட்டிருக்குது. அதிகாரிகள் உயர் அதிகாரிகளாக இருப்போர் மீது லஞ்ச புகார்கள் வந்தால் அந்த புகார் கடிதங்களை மறைத்து விடாமல் சம்பந்தப்பட்ட விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு அனுப்பி விசாரணைக்கு உத்தரவிட்டு உண்மை இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லெட்டர் வரும், அந்த டிபார்ட்மெண்ட் லெட்டர் வரும், அந்த டிபார்ட்மெண்ட் லெட்டர் அதை மறைச்சிடாதீங்க, உங்களோட ஹையர் அபிஷியல்ஸ் மறைச்சிடாதீங்க, அதை டக்குன்னு டிவிஎஸ்சிக்கு விஜிலன்ஸ்க்கு அனுப்பிச்சு விடுங்க, விஜிலன்ஸ்க்கு அனுப்பிச்சிடுங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கு. இப்போ நீங்க என்ன அடுத்த லேயருக்கு என்ன போறீங்க? அப்பா முதல்வரே சொல்லிட்டாருப்பா, சிஎம்ஏ சொல்லிட்டாருப்பா, அப்படி கண்டிப்பா மறைக்க கூடாதுப்பா. சிஎம்ஏ சொல்றாரு, கண்டிப்பா மாட்டேன். இது சிஸ்டமே இல்ல. விஜய் அவர்களுக்கு நான் பயங்கர மரியாதை கொடுக்குறேன். அவரே சொல்லி இல்ல ஜெகதீஸ்வரன் சார், எனக்கு அதுல அந்த அந்த வரிகள் ஜெகதீஸ்வரன் சார், எனக்கு அந்த வரிகளிலே ஒரு டவுட் இருக்கு. அந்த துறைகளில் இருக்கிற லஞ்சத்தை பற்றி புகார் வந்தால் அதை நீங்கள் மறைக்காதீங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார் கொடுப்பாரு? கொடுக்குறவர் யாரு? அவர் உயர் அதிகாரிக்குள்ள வருவாரா, வரமாட்டாரா? இல்ல அதாங்க, நீங்க அதுதான் சிக்கல் நான் சொல்றேன். நீங்க அதான் இந்த சிஸ்டமே இல்லைன்னு சொல்லி சொல்றேன். அவர் எப்படி, நான் தான் சொல்றேன், இப்போ விஜய் அவர்கள் வந்து கரூர் கூட்டத்தின் போது சொல்லும் பொழுது யார் லஞ்சம் கேட்டாலும் என் பேரை சொல்லுங்க, உங்க அண்ணன் இருக்கேன், தம்பி இருக்கேன், ஏதோ சொல்லிட்டு வரா வச்சுக்கோங்களேன். நான் போய் லஞ்சம் கொடுக்குற இடத்துல எங்க அண்ணன் யாரு தெரியுமான்னு கேட்டா, உங்க அண்ணன் யார வேணாலும் இருந்துட்டு போற, காசு கொடுத்துட்டு போப்போம் சொல்லி சொல்லுவாங்க. அவங்க அதான் நடக்கும். எல்லா இடத்துலயும் போய் எங்க அண்ணா விஜய், எங்க சித்தப்பா விஜய், எங்க மாமா விஜய் யாரெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்ப மறுபடியும் நீங்க வந்து அது பெர்சனா கொண்டு வந்தீங்கன்னா சிக்கல் இருக்கு. இது சிஸ்டமிக்கா இல்ல. நீங்க இந்த ரோலை நீங்க கேட்டீங்களா, ரொம்ப கரெக்டா கேட்டீங்க. இந்த உயரதிகாரி இன்னொரு அதிகாரி மேல எப்படி புகார் கொடுப்பாரு, அதை எப்படி மறைக்காம அனுப்புவார். நீங்க இந்த இடத்துலதான் இந்த ரோலை ஒரு காமன் மேன்ட்ட கொடுக்கறதுக்கு ஏற்கனவே சிஸ்டம் இருக்கு. பிரச்சனை தான் சிஸ்டம் வந்து தூங்கிட்டு இருக்கு. இப்ப லோகாயுக்தா மாதிரியான ஒரு சட்டம் தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷமா இருக்கு, பேரளவுல இருக்கு. இன்றைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன சொன்னாருன்னா, அதிமுக வந்து கொண்டு வந்தது குப்பையில் எரியப்பட வேண்டிய சட்டமாக இருக்கிறது, குப்பையில தான் எரியணும்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த குப்பையில தான் அவரே எடுக்கவே இல்லை. அந்த குப்பையிலே கிடக்கட்டு, நல்லா தானே கிடக்குன்னு சொல்லி விட்டுட்டார். 5 வருஷமா எதுவுமே பண்ணல. லோகாயுக்தா சட்டம் குப்பையில தான் கிடந்துச்சு. இப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய வாக்குறுதிகள்ல சேவைப்பெறும் உரிமை சட்டம் சொல்லியிருந்தாரு, லோகாயுக்தா சொல்ல சேவைப்பெறும் உரிமை சட்டத்தை பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆனா லோகாயுக்தா குறித்து பேசவில்லை. இப்ப நீங்க இத காமன் மேன்ட்ட கொடுங்க. அல்டிமேட்டா பாதிக்கப்படுற காமன் மேன் தானே இருக்கான். அந்த காமன் மேன்ட்ட பவரை கொடுங்க. நீங்க லோகாயுக்தால போய் நீங்க புகார், அதிமுக சட்டம் எவ்வளவு மோசமான சட்டம் கேட்டீங்கன்னா, நீங்கள் கொடுத்தது பொய் புகாராக இருந்தால் உங்கள் மேல் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் 1 லட்சம் ரூபாய்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி பாருங்க, ஒருத்தர் புகார் கொடுக்க வருவாரு, புகாருக்கு நீ பொய் புகாரா கொடுக்குற, மினிஸ்டர் மேல பொய் புகார் கொடுக்குற, ஏ கிரேட் ஆபீசர் மேல பொய் புகாரா கொடுக்குற, வார்த்தைக்கு உள்ள போடுறேன், வா உனக்கு 1 வருஷம் 1 லட்சம் ஃபைன் போடுறேன். இப்படி அந்த சிஸ்டத்தை மோசமா மாத்துறாங்க அதிமுக. நீங்க வந்து அது இன்னும் அப்படிதான் மோசமா தான் இருக்கு. நீங்க அதுல மாற்றி நீங்க எப்படி வந்து லோகாயுக்தா ஸ்ட்ராங்கா இருந்ததுனால கர்நாடகால ஒரு முதலமைச்சரே வந்து பதவி இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதோ, அந்த மாதிரி இந்த லோகாயுக்தா ஆக்ட பவர்ஃபுல்லா மாத்துங்க, அதை காமன் மேன்ட்ட கொடுங்க. நீங்க அதனாலதான் லோகாயுக்தா வந்து இப்ப நீங்க ஏ கிரேட் ஆபீசர், பி கிரேட் ஆபீசர், மினிஸ்டர், சிஎம் மேலாம் ஒரு காமன் மேனால புகார் கொடுக்க முடியுமா? முடியாது. அதை உடைக்கக்கூடிய சட்டமாகத்தான் லோகாயுக்தா வந்துச்சு. அப்ப அந்த சட்டம் இருக்கும் பொழுது அதை நீங்க தூசு தட்டி வெளியே எடுங்க, அதை பவர்ஃபுல்லா மாத்துங்க. நீங்க காமன் மேனே வந்து இந்த லோகாயுக்தா கோர்ட் இருக்கு, லோகாயுக்தா நீங்க போலீஸ் உருவாக்குங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இது சிஸ்டமா வந்துருவோம். அப்போ அடுத்ததாக ஆட்சி மாறுது இல்ல எதுனாலுமே அப்ப லோகாயுக்தா அன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நம்மளுக்கு கேள்வி கேட்க முடியும். அது நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ரொவிஷன். அதை பயன்படுத்தினாலே இந்த பிரச்சனைகள் இருக்கான்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இன்னைக்கு வந்து அரசு அதிகாரிகள்கிட்ட வந்து நான் ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, ரொம்ப கடுமை காட்டுறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே. இப்போ நீங்க பாக்கல, இன்னைக்கு ஒரு கட்டுரை ஒண்ணு பார்த்தேன், சாதி எழுதுறது. திருச்செந்தூர்ல ரமேஷ் அவர்கள் அறநிலைத்துறை போயிட்டு வந்தாரு. அன்னையோட லஞ்சம் எல்லாம் ஒழிஞ்சிருச்சு, இனிமேல் யாருமே 2000 கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல போனா, நேத்து வந்து 2000 கேட்கறாங்க, இல்ல 2000 3000 எவ்வளவு கேட்டுட்டே தான் இருக்காங்க, எதுவுமே மாறல. அன்னைக்கு வந்து ரமேஷ் அவர்கள் மட்டும் அமைச்சர்னால கொஞ்சம் மன்னிச்சு விட்டுட்டாங்களே தவிர, தொடர்ச்சியாக எல்லாம் போற பக்தர்கள்ட்ட எல்லாம் வந்து 500 ரூபாய் கியூல நிக்கிறவங்க புடுங்கி எவ்வளவு புடுங்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரிதான் திடீர் ரைட் அடிப்பாங்க, பரபரப்பா இருக்கும், கொஞ்ச நாள் பயப்படுற மாதிரியான சில காட்சிகள் இருக்கும். அடுத்த நாள் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அது மாறிடும். இப்ப சார் சொன்னார் இல்லையா, இப்ப டாஸ்மாக்ல இதுதான் நானும் யோசிச்சேன். டாஸ்மாக்ல நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம், எதுக்கா சார் ஆன்லைன்ல வாங்கலாம், அந்த 20 ரூபாய் என்ன பண்ணிடலாம், கடைசியா பாட்டில் எடுத்து கொடுக்குறவன் சார் 20 ரூபாய் கொடுத்தா சார் பாட்டிலே கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுவான். நான் அப்படி சொல்லுவான், யோ கிரெடிட் கார்டை போட்டு சரக்கு வேற வாங்கிட்டேனையா, என்ன அப்படி படுத்துற நீ, இந்த 20 ரூபாய். இதுதான் நடக்க போகுது. நீங்க பத்திரப்பதித்துறையில அதான் பிரச்சனை. பத்திரப்பதில ஏற்கனவே எல்லாம் ஆன்லைன் தான். ஆனா கடைசியா பட்டன் அமுக்கிறவர் சார் 2000 எடுத்து விட்டீங்கன்னா பட்டன் அமுக்க அமுக்க மாட்டேன். ஏன் உனக்கு அமாவாசை இன்னைக்கு தானே இப்ப நிறைய டோக்கன் எல்லாம் போட்டிருக்கீங்க, இன்னைக்கு வாங்க அமாவாசை தான் சிஸ்டம் கரெக்டா இருக்கு, சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு, அனுசர் பண்ண முடியுமாங்க. இதுதானே நடந்துட்டு இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் அந்த ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கும் பொழுது இது பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கும். அப்ப நீங்க வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சு முழுக்க சிஸ்டத்தோட கையில ஒப்படைக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது பாதிக்கப்பட்ட தரப்பு நேரடியாக புகார் சொல்லக்கூடிய அமைப்பு இது இருந்துச்சுன்னா இது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். சார் சரவணகுமரன் சார்,
சுப்பிரமணிய சாமி அவர்கள் தமிழகத்தில் தொடுத்திருந்த வழக்குகளும் அவர் எடுத்த முன்னெடுப்புகளும் தெரியும். அவர் கரப்ஷனுக்கு எதிராக அரசியல் கட்சிகள் தாண்டி கூட அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்பது டார்கெட் த டாப் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ உயர் அதிகாரிகளாக இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நிர்பந்தம் என்பது அந்த ஒட்டுமொத்த துறையும் மிக சரியாக வழிநடத்தி செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு. அப்போ இந்த உயர் அதிகாரிகள் மீது யார் வழக்கு கொடுப்பார்கள் அல்லது யார் புகார் தெரிவிப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி, பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா நான் ஏதோ ஒரு துறைக்கு போகிறேன், என் வேலை நடக்கலை, சார் சொன்ன மாதிரியான இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற நிறைய வொக்காபுலரிஸ் இருக்குது, அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நான் யாருக்கு லஞ்சம் கொடுக்குறேனோ அவரை மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எனக்கு கோபம் வருதுன்னா நான் அந்த அதிகாரி மீது மட்டும்தான் கோபப்படுவேன் அல்லது ஒட்டுமொத்த சிஸ்டத்தின் மீது கோபப்படுவேன். இவருக்கு மேல் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பாமரனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நான் எப்படி உயர் அதிகாரியின் மீது ஒரு புகாரை தெரிவிப்பேன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதற்கு ஏதேனும் வழிகள் இருக்கிறதா? இல்லை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா இந்த மக்களை பார்க்கிற அதிகாரிகள் அவர்கள் மீது புகார் தெரிவிக்கணும். அதற்கு வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்ததில் என்ன செஞ்சால் இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக நம்ம வந்து இது வந்து நல்ல ஒரு கேள்வி. அவர் நண்பர் கோவிந்தன் அவர்கள் சொன்னாங்க, அதாவது டாப்ல வந்து ஆக்ஷன் எடுத்தா கீழே வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். இப்போ இன்னைக்கு ஆட்சியில் இது வரைக்கும் எனக்கு இன்னைக்கு இருக்க தகவல் வரைக்கும் மினிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது? ஒரு காலத்துல சீஃப் மினிஸ்டர்ல ஆரம்பிச்சிருக்கலாம், இன்னைக்கு இன்னும் தெரியல எனக்கு. மினிஸ்டர்ஸ் 2வது லெவல். மினிஸ்டர்ஸ் தைரியமா இதை பண்ணாங்கன்னா அவங்களுடைய செக்ரட்டரி பண்ணுவாங்க. செக்ரட்டரி தைரியமா பண்ணா செக்ரட்டரியேட்ல இருக்கிற கடைசி ஸ்டாஃப் வரைக்கும் பண்ணுவான். இவங்க பண்ணாங்கன்னா கீழே ஃபீல்டில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து கீழே வரைக்கும் இயங்கும். அவர் சொன்ன ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், இங்கே டிரான்ஸ்பரண்ட் போஸ்டிங் நீங்கள் பணம் வாங்கிட்டு போட்டிங்கன்னா பணம் கொடுத்து ஒரு இடத்துக்கு போனவன் அங்கே எப்படி சும்மா உட்காந்துருப்பான், அந்த பணத்தை எடுக்க நினைப்பான். அவன் பணத்தை எடுத்தா அவனுக்கு கீழே இருக்க அத்தனை பேரும் பணம் எடுப்பானுங்க. சரியா? இது ஒரு விஷயம். இப்போ நீங்க மேலே வந்து என்னைய பொறுத்த மட்டும் சிஎம் விஜய் அவர்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு வாய்மொழியே சொன்னது ஸ்டேட்மெண்ட் வருது. அவருடைய எக்ஸ்பிரஷன் அஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை ஃபீல் பண்றேன். அதனால ஒரு ஃபியர் சைக்காசிஸ் இருக்கமே தெரியுது. அதனால மேல எதுவும் நடக்கிற மாதிரி தெரில. ஆனா நான் ஏன் அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கலன்னா, மழை வர்ற மாதிரி இருந்ததுக்கும் உண்மையிலேயே மழை வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு விவசாயியோட வாழ்க்கையில. மழை வர்ற மாதிரி இருந்துட்டு போயிடுச்சு வச்சுக்கோங்க, அவனுக்கு போக்குன்னு போயிடும். ஸோ மழை உண்மையிலே வந்தா தான் அவனுக்கு வசதி. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நடந்தா தான் உண்மை. இப்போ நடக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதுக்கு இவர் ஜெகதீசன் அவர் சொன்னார்கள், சிஸ்டம் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த சிஸ்டம் தான் இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ அமெரிக்காவிலேயே கரப்ஷன் இருக்கானா? கரப்ஷன் இருக்கு. என்ன கரப்ஷன் இருக்குன்னா பாலிசி கரப்ஷன் அது சொல்றோம். அது வந்து ஹையஸ்ட் லெவல்ல ஒரு பாலிசி பண்ணும்போது ஏதோ ஒரு கம்பெனி அது சாதகமா வரும், பாதகமா வரும், அது தக்கபடி சில விஷயங்கள் பெரிய லெவல்ல நடக்குது. அது அந்த கேபிட்டல் ஹில்ஸ்ல முடிஞ்சு போயிடும். எக்ஸிகியூஷன்ல கீழே ஜீரோவா இருக்கும். நீங்க ஒரு டிராபிக் கான்ஸ்டபிளுக்கு லஞ்சம் கொடுத்து அமெரிக்கால திரும்பி வந்துட முடியாது. இங்க எக்ஸிகியூஷன் கரப்ஷன் ஹையஸ்டா இருக்கு. அதுலயும் எப்படி இருக்குன்னா, நீங்க தப்பு பண்ணாத போதும் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, அவருக்கு ஆபீஸ்ல போனீங்கன்னா எல்லா ஆபீஸ்லயும் லஞ்சம் வாங்குவது குற்றம், கொடுப்பது குற்றம்லாம் போர்டு வச்சிருப்பாங்க. கீழே இருந்து விஜிலன்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க கரெக்டா கேட்டீங்க, அவருக்கு பிரச்சனை, அவருக்கு எனக்கு நான் யாரை பாக்குறேனோ, நீங்க அழகா சொன்னீங்க, உயர் அதிகாரி யாருன்னா செக்ரட்டரி கிடையாது. நான் ஒரு வேலைக்கு ஒருத்தரை பாக்குறேன், அவருக்கு மேல இருக்க எல்லாரும் உயர் அதிகாரி தான், எனக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு சார், இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, அவரெல்லாம் உயர் அதிகாரி தான். ஒரு ரெவென்யூ அசிஸ்டன்ட்டுக்கு தாசில்தார் உயர் அதிகாரி. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர் போய் பார்க்குறாருன்னா அவருக்கு மேலே ஒரு போர்டு இருக்கணும். என்ன மாதிரி போர்டு இருக்கணும்னா,
இவரு இந்த போஸ்ட்டுக்கு மேல இப்ப நாங்க அப்பீல்ல போடுவோம். லால போடுவாங்க. ஒரு ஆர்டர் வருதுன்னா, அந்த அப்பீல் ஆர்டர்ல கடைசியில ஒரு லைன் வரும். இதுக்கு அப்பீல் இங்க ஃபைல் செய்யணும். இந்த ஆர்டருக்கு ஒண்ணும் நீங்க ஒத்துக்கலன்னா, மேல போய் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்னு போடாம, அது போடுறத போட்டுக்கங்க ஃப்ரண்ட்ல. இவருக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உயர் அதிகாரி இவரு அப்படின்னு ஒரு இது போட்டுட்டீங்கன்னா, இப்ப சப் ரிஜிஸ்ட்ராருக்கு மேல டெப்டி ரிஜிஸ்ட்ரார் அவர் இங்க உட்கார்ந்திருக்காரு. அவர் அட்ரஸ் என்ன? ஃபோன் நம்பர் என்ன? அட்ரஸ் குடுக்கணும். ஏன்னா ஃபோன் நம்பர் பாதி நேரம் எடுக்காது எந்த ஃபோன் காலும். நீங்களே டயர்ட் ஆயிருவீங்க. ஃபோன் அடிச்சு. அப்ப நீங்க அட்ரஸ்ல போய் அவர் பார்க்குற மாரியான சூழ்நிலைய குடுக்கணும். இப்ப அவர்ட்ட போய் பார்க்குறோம். அவரும் அடுத்த லெவல்ல பேசுறாருன்னு வச்சுக்கங்க. அவருக்கு மேல ஒரு போர்டு இருக்கணும். டெப்டி ரிஜிஸ்ட்ராருக்கு மேல டிஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் அவர் இங்க உட்கார்ந்திருக்காரு. ஸோ இந்த மாரி ஒரு போர்டு நீங்க வரிசையா வச்சுட்டீங்கன்னா, அவருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரவணன் சார், அந்த ஒரு இன்னொரு கேள்வி கேட்டுறேன், என்னோட நிறைவான கேள்வியா. சமீபத்தில் சில அரசு அதிகாரிகள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு கலெக்டர் வராரு, ஒரு அதிகாரி வராரு, எனக்கு ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க, பந்தல் போடுங்க, எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. யார் காசுலேருந்து பண்ணுறது? என்கிட்ட காசு இருக்கா? யார் காசுலேருந்து பண்ணுறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த கேள்வியோட அடிநாதமே இந்த லஞ்சம் வாங்க முடியாதுங்கிற சூழல் இருக்கிறது அப்படின்னு நம்ம காமிக்கிறதா புரிஞ்சுக்கலாமா? அதே மாதிரி அப்போ இப்படியான என்னோட கேள்வி இறுதியாக வச்சுருக்கேன் சார். அப்போ இப்படியான பேச்சுக்கள் என்பது புதுசாக தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் நிறைய பார்த்துருக்க வாய்ப்புகள் கூடு. ஆனால் நாம் இப்போ அப்படி தான் பார்க்குறோம். அப்போ இந்த புலம்பல்கள் கோபமாக அல்லது அந்த உயர் அதிகாரிகள் மீது திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அப்படி திரும்பினா மட்டும்தான் ஒன்று உயர் அதிகாரிகள் அந்த தண்டனைக்கு உள்ளா வருவாங்க. இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு அதிகாரி மக்களை பார்க்கிற ஒரு சாதாரண கடைநிலை அதிகாரி ஒரு லஞ்சத்திலேயோ அல்லது ஊழலிலோ ஈடுபட்டால் அந்த ஹைராக்கி முழுவதுமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அதாவது 2 கேள்வி. நீங்க ஒரு ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பென்சஸ பொதுமக்கள வச்சு ஒரு கம்பெனி வச்சு செலவு பண்ணும்போது, அந்த கம்பெனிக்காரங்க இப்ப நீங்க சொன்னது நாமக்கல் நடந்த இன்சிடென்ட். அங்க இப்ப ரீசென்ட்டா ஒரு ப்ரோகிராம் போட்டாங்க. அதுல போய் சாப்பாடு போட்டா யார் செலவு குடுக்குறது? இங்க பெட்டி கேஷ் இருக்காது கவர்ன்மெண்ட் அக்கவுண்ட்ல. அப்போ ஒரு கான்ட்ராக்டர கூப்பிட்டு போட சொல்றாங்க. அப்ப அந்த கான்ட்ராக்டருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் போது, அ நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா அத ப்ரமோட் பண்றீங்க. அதாவது எல்லா அநியாயத்துக்கும் கீழ ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த அநியாயத்த நீங்க அது ஒரு பிலாசபி. ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா, சார் அது அநியாயத்துக்கு காரணம் என்னன்னா, அப்படின்னு ஒரு நியாயம் வந்துரும். சரியா? ஸோ இதுக்கு அரசாங்கம் தனியாக ஒரு ஃபண்ட் குடுத்து தான் ஆகணும். நீங்க பண்றதா இருந்தா. இதோட ஒரு காமெடியா சொல்றேன். இப்ப நிலவரம் இருக்கான்னு தெர்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போய் கம்ப்ளைண்ட் குடுக்க போனீங்கன்னா, நீங்க A4 ஷீட் வாங்கிட்டு போணும். சரியா? பேனா வாங்கிட்டு போணும். இப்ப அந்த A4 ஷீட்டும் பேனாவும், சார் என் கம்ப்ளைண்ட் 2 பேப்பர் தானே சார். எதுக்கு சார் 120 பேப்பர் வாங்கிட்டு வர சொல்றேன்னு கேட்டா, வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா. வாங்கிட்டு வாயாம்பாங்க. நீங்க சின்ன ஆளா இருந்தா. நான் சொல்லுவேன் இந்தியாவுல 3 விஷயத்துக்கு போக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சரவணகுமார் சார் ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல். சரி. ஸோ இந்த மாரி இத நியாயமா சொல்ல முடியாது. அவங்க கேட்டா எனக்கு ஸ்டேஷனரி வரலன்னு சொல்லுவாங்க. இத ஒரு நியாயமா நம்ம உட்படுத்த முடியாது. 2வது நீங்க சொல்ற அடுத்த லெவல் இருக்கு பாருங்க. ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னா, அவருக்கு மேல இருக்க அத்தன பேரையும் இன்வால்வ் பண்ண முடியுமான்னா, அதுக்கு பேர் சூப்பர்வைசரி லேப்ஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா கரப்ஷன் கேஸ் அந்த டிவிஎஸ்சி ஆக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்க ஒருத்தர் அந்த இல்லீகல் ஒரு மிஸ்டேக்குக்கும் அரசாங்கத்துல மிஸ்டேக்குக்கும் இல்லீகல் கெயினுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மிஸ்டேக் கெயினுக்காக நடந்திருக்கலாம், இல்ல கிளரிக்கலா நடந்திருக்கலாம். இது 2 பேருக்கு தான் தெரியும். ஒண்ணு கடவுளுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். அடுத்து இதுல தெரியும். ஸோ அவர் ஒரு சூப்பர்வைசர் சின்ன கிளரிக்கல் மிஸ்டேக் நாங்க நிறைய லைஃப்ல பார்த்துருக்கோம். சில நேரங்கள்ல அது ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்கா இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையில போய் ஆரம்பிச்சு விட்டுரும். சரி, அதனால தான் அரசாங்கத்துல அதுவும் கிளாஸ் ஏல ஒர்க் பண்றவங்கட்ட நம்ம சொல்லுவோம். நீங்க கிளரிக்கல் மிஸ்டேக்னாலும் வெளியில இருக்கவங்க அது இல்லீகல் கெயினா தான் பார்ப்பாங்க. இல்லை சார், சரவணன் சார் சொல்கிறது இன்னைக்கு நிலவரம் அதான். இல்லை இது ஒரு பெரிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடக்குது, ஒரு கான்ட்ராக்ட், அது மாதிரியான விஷயங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். காவல்துறையிலையோ பத்திரப்பதிவு துறையிலையோ எந்த விஓலேருந்து எந்த அலுவலகமாக இருந்தாலும் அங்கே ஒருத்தர் வாங்குவார். அவருக்கு மேலே இருக்கவருக்கு அப்பட்டமாக தெரியும், அது நமக்கும் தெரியும். இல்லை
ஊரறிஞ்ச ரகசியம் இது. ஆனால் என்னைக்காவது ஒருத்தர் ஒரு லஞ்சம் வாங்கி மாட்டினார்னா அவர் மட்டுமே கைதாவார். அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் எந்த பாதிப்புக்கும் உள்ளாக மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு அது பங்கு இருக்குன்னு எல்லாருக்கும், மனசாட்சி இருக்க எல்லாருக்கும் அல்லது அறிவு இருக்க எல்லாருக்குமே தெரியும், இன்னும் கொஞ்சம் இதுவாக சொன்னால் கூட. ஆனால் அவர் தண்டிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளுமே இல்லாமல் இருந்தது, அதை பற்றி பேச்சு கூட இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த அறிவிப்பு அந்த கேடயத்தை உடைத்திருக்கிறதா? அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இது வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சுருக்கமான கருத்து சார். பூர்வமா சட்டப்பூர்வங்கமா அதை செய்ய முடியாது. நீங்க ஒரு அஃபென்ஸ்ல இல்லாம அதாவது நீங்க சொல்ற கேள்வியோட அர்த்தம் என்னன்னா, செயின்ல இருக்கிறாங்க, அதாவது செயின் கரப்ஷன்றோம். கீழே வாங்கி மேல 10 பேர் 10 சப் ரிஜிஸ்டர் வாங்கி டிஸ்ட்ரிக்ட் கொடுப்பாரு, 10 டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் வாங்கி செக்ரட்டரி ஐஜிட்ட கொடுப்பாங்கிற மாரி, அதுல செயின்ல யாரோ ஒருத்தர் மாற்றம் தண்டிக்கப்படுறா, செயின்ல மேல இருக்கிறவங்க தண்டிக்கப்படுறது இல்லைங்கிறது உங்களுடைய கருத்து. இதை இந்த அறிவிப்பு சரிப்படுத்த முடியாது. அதுக்கு சட்டப்பூர்வங்கமாக அந்த செயினை நீங்க நிரூபிக்கணும். வெறுமனே வந்து உயர்நீதிமன்றம் சண்டை போடுவாங்கன்னா அவனுக்கு எவிடன்ஸ் பண்ணல. கோர்ட் என்ன பண்ணும்? அப்படி பார்த்தா விஓ லஞ்சம் வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும். விஓ வாங்குறது போகலாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு. ஆனா 5 லேயர் இருக்கு. விஓ, ரெவன்யூ அசிஸ்டன்ட், தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, எத்தனை லேயர் இருக்கு. சார், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கு. தார்மீக உரிமையும் கடமையும் இருக்கு. கலெக்டருக்கு ஆமாம், இல்லை இந்த சூப்பர்வைசரி லேப்ஸ்ன்னு இல்லை லேப்ஸ் இல்லை சரவணன் சார் தமிழில் மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லேயே கூட நிறைய வொக்காபுலரிஸ், புது புது வார்த்தைகளில் அதிகாரிகள்கிட்ட தான் வரும். சூப்பர்வைசரி லேப்ஸ் அப்படிங்கிறத கூட நல்லா சுகர் கோட்டடாக சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம். இல்லை அப்படியும் சொல்லலாம். இல்லை பார்த்துக்கலாம். இல்லை பார்த்துக்கலாம். அதிகாரியை பாருங்க, வீட்டுக்கு வாங்க, பேப்பர் மிஸ்ஸிங்கு, இதெல்லாம் இருக்குது சார். அது 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 மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக சார். அப்படியான ஒரு விஷயங்களில் தான் இதை கண்டுக்காமல் இருக்கிறது, அல்லது யார் பெனிஃபிஷரின்னு தெரியும், எப்படி நடக்குதுன்னு தெரியும். ஆனாலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாமல் ஐஏஎஸ் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அதை பயன்படுத்தணும்னு நினச்சாலும் நிறைய தடைகள் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அவர்களுக்கும் இந்த சட்டத்தில் என்ன சிக்கல் இருக்கோ அதே சிக்கல் தான் நிர்வாக சிக்கல்லையும் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு கீழே இல்லை அவருக்கு மேலே இருக்க அதிகாரிகளுக்கும் இவர் செய்ய வேண்டி இருக்குது. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு லஞ்சம் வாங்குறத தவிர்க்கிறாங்க. ஆனால் அதிகாரிகள் நீங்கள் இதை எனக்கு நீ பண்ணலைன்னா நான் உன்னை மாற்றிடுறேன், எனக்கு யார் தேவையோ வைக்கிறேன்ற ஒரு நிலைமை வருது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இப்போ பேசு பொருளாகி இருக்கிறது. அப்போ இது அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பா. சரி, மேல இருந்து சப்போர்ட் வந்துச்சுன்னா கீழே ஒருத்தர் நேர்மையா இருக்கிறது எளிது. மேல சப்போர்ட் இல்லைன்னா கீழே இருக்கிறது எளிதில்லை, ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா அதுக்கு பத்மஸ்ரீ விருதுலாம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? அதை வெளியில சொன்னாலும் அது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அது நீ தினமும் குளிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்ற மாதிரி அது அதுல என்னப்பா இருக்குன்னு பேசிட்டு போயிடுவான். ஸோ ஆனா மேல ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு, சிஎம் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா அது எளிது அவங்களுக்கு. அவங்க எதை வேணாலும் கடக்க முடியும். ஆனா இன்னைக்கு இந்த வெறும் வார்த்தை ஜாலம் இந்த செயின் எல்லாம் பிரேக் பண்ணாது. நீங்க ஒரு செயினை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த செயின் எல்லாம் அது பிரேக் பண்ணாது. அதுக்கு நீங்க சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த செயினை நீங்க உடைக்கணும். சிஸ்டத்தை வச்சு தான் உடைக்க முடியும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அது உடைக்கணும், அது உடையும், இந்தியாவில் உடையும். நீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எப்படி கடந்த ஒரு 15 வருஷத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் அது பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க, இங்கே மட்டும் இல்ல, யூபியில பண்ணிட்டாங்க, பீகார்ல பண்ணிட்டாங்க. இதை விட என்ன வேணும்? அந்த சிஸ்டத்தையே உடைக்க முடியுதுன்னா நீங்க எந்த சிஸ்டத்தையும் உடைக்கலாம். ஆனா அதுக்கு அரசாங்கம் தயாரா? மக்கள் இப்ப தயாரா இருக்காங்க. ஸோ வெறும் வார்த்தை ஜாலம் இல்லை, சிஸ்டமா அதை கொண்டு போகணும். அதான் ஜெயிக்க முடியும். உங்கள் கேள்வி கேட்க வேண்டுபவர்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சார் கோவிந்தராஜன் சார், இப்போ முக்கியமான விஷயங்கள் நம்ம இதெல்லாம் தாண்டி பேச வேண்டியிருக்கு. இளைஞர்கள் அதிகாரிகளாக எல்லா நிலைகளிலும் நம்ம வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே எப்படி அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், அதுக்கப்புறம் அது எவ்வளோ மாறி இருக்குது, எவ்வளோ நியாயமாக போயிருக்கு, அங்கேயும் ஊழலோடு அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அதெல்லாம் நான் இல்லை. ஆனால் அந்த ரேஷியோ மாறி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இப்பொழுது இருக்கிற இளைஞர்கள் லஞ்சம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை.
தங்களுடைய உரிமையை ரொம்ப சவுண்டாக கேட்குறாங்க. ஜென்சியிலிருந்து எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ இந்த இந்த நிலை என்பது ஒரு சாதகமான நிலையாக இருக்கிறது. அந்த சாதகமான நிலை என்பது இன்னும் இளைஞர்களும் மக்களும் இதை நோக்கி போவாங்களா? ஏன்னா ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. நிஜத்தில் என்னவோ அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் இப்போ பொதுவெளிகளில் லஞ்சத்திற்கு எதிராக ஒரு அரசு இருக்குன்னு தெரியுது. அப்போ இது அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போகுமா? அரசு இந்த நீங்கள் சொன்ன பிரச்சனைகள்லாம் புரிந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அல்லது வெறும் அரசியல் வார்த்தைகளாக நம்ம பார்த்துட்டு கடந்து போகணுமா? அதாவது இப்ப நீங்க கேட்கறது நல்ல ஒரு கேள்வி. இளைஞர்கள் வந்து பொதுவாகவே இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜென் ஜி இளைஞர்கள் வந்து நல்ல புரிதல் இருக்கு. இன்றைக்கு வந்து இந்த சமூக வலைதளம் சோசியல் மீடியா ரொம்ப இதா இருக்கு. அந்த இதனால அவங்க வந்து டக்குன்னு எல்லா தரவுகளும் அவங்களுக்கு கிடைக்குது. என்ன ஏதுன்றது கம்ப்ளீட்டா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பாலிசி எதுனா போட்டாங்கன்னா அந்த பாலிசியில இருக்கக்கூடிய அக்கு வேறு ஆணி வேறியா சமூக வலைதளம் எல்லாம் கிடைக்கிறது அந்த இதுல. ஸோ அப்படி பார்க்குறப்ப இதை வந்து ஃபர்தரா நம்ம வந்து இளைஞர்கள் வந்து இதை வந்து ஊக்குவிக்கிறது எப்படி அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னாக்க இளைஞர்கள் டிரான்ஸ்பரன்சி இந்த கவர்னன்ஸ். ஸோ உதாரணத்துக்கு இப்ப இந்த அறிவிப்பு வந்து ஏறத்தாழ 1 மாசத்துக்கு மேல ஆகுது. நான் ஆர்டிஐ போட்டிருக்கேன். ஆர்டிஐ இது வரைக்கும் எனக்கு பதில் வரல. ஆர்டிஐ போட்டு ஏறத்தாழ ஒரு 30 நாட்களுக்கு மேல ஆகுது. இது எவ்வளவு புகார்கள் வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, எவ்வளவு புகார்கள் இந்த லஞ்ச ஒழிப்புகள் அந்த டிவிஎஸ்சிக்கு அனுப்பிச்சிருக்கு, எவ்வளவு புகார்கள் வந்திருக்கு, எந்தெந்த துறை மீது புகார்கள் வந்திருக்குன்னு ஆர்டிஐ போட்டு கேட்டிருக்கேன். இது வரைக்கும் வரல. ரெண்டாவது, இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்பரன்ஸ் கவர்னன்ட் வேணும். அது ரொம்ப 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 முக்கியம். அப்ப சார் குறிப்பிட்ட மாதிரி இதை பண்றதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா பிரைவேட்டைசேஷன். இப்ப பாஸ்போர்ட்ஸ் உதாரணம் சொன்னார். பாஸ்போர்ட் இஸ் கம்ப்ளீட்லி பிரைவேட்டைஸ். டிசிஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு கம்ப்ளீட்டா அந்த டிசிஎஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நிறுவனம் தான் இப்ப எல்லாமே எடுத்து செய்யுது. அது போல எல்லாமே பிரைவேட்டைஸ் பண்ணி தனியார் மயமாக்கி இது பண்ணாங்கன்னாக்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். தேர் வில் பி a complete சார் கவர்னன்ஸ்ல எல்லாத்தையும் பிரைவேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாதுங்கிற நிதர்சனத்தையும் நம்ம புரிஞ்சு பேசணும். நீதித்துறையிலிருந்து, பத்திரப்பதிவு துறையிலிருந்து, காவல்துறையிலிருந்து அன்றாடம் மக்கள் அதிகப்படியாக எந்த சர்வீஸை நம்பி இருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ப்ரைவேட்டிட்ட கொடுத்துட முடியாது. ஏன்னா அது நிறைய அரசாங்கத்தை நடத்துவதாக இருக்கும். இன்னொன்று தனிப்பட்ட தகவல்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை அப்படி பண்ண முடியாது. இருக்கிறதுல எது சரி பண்ண முடியுமோ அதை தான் பார்க்கணும். நீங்கள் ப்ரைவேட்டு கொடுங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ப்ரைவேட்டாக வச்சிடலாமா சார் அப்படிங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா? எடுத்துக்கங்களேன். அது வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே போகுதுங்களா, அது இப்போ தனியார் மயமாக்கிருக்காங்களே. ஆனால் கவர்மெண்ட் மானிட்டர் பண்றாங்க அதை வந்து. ஸோ இப்போ கவர்மெண்ட் மானிட்டர் பண்றதுனால நமக்கு வந்து அந்த இதில் தே ஆர் மேக்கிங் அக்கௌண்டபிள். நான் வந்து தனியார் மயம் எதுலேருந்து எந்தெந்த துறையில பண்ணோன்னு இப்போ ஏன் பத்திரப்பதிவு துறையிலே பிரைவேட்டைஸ் ஏன் பண்ணக்கூடாது? பத்திரப்பதிவு துறையில இப்ப பாஸ்போர்ட் பண்ற மாதிரி ஏன் பிரைவேட்டைஸ் பண்ணக்கூடாது? அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குமே. we can அந்த மீடியேட்டர் எல்லாம் அந்த இருக்கக்கூடிய ஏஜென்சி மீடியேட்டர் எல்லாமே நம்ம வந்து இது பண்ணலாமே. அந்த லீக்கேஜஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாமே. அதே போல ஒரு துறையில இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய எல்லாம் ஏன் பிரைவேட்டைஸ் பண்ணக்கூடாது? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதிர்பார்க்கறாங்க. அடுத்தது இன்னொன்னு, இப்ப தனியார் கம்பெனியில இருக்கிற மாதிரி ஒரு விசில் ப்ளோயர் பாலிசி ஏன் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடாது? ஒரு மேலதிகாரி ஊழல் வாங்குறான்னா, இப்ப ஒரு ஆபீஸ்ல நான் இருக்கேன், ஒரு தாலுகா ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். எனக்கு தெரியுது, எனக்கு மேல இருக்கக்கூடிய இந்த இதுல 4-5 பேர் வாங்குறாங்க, கையூடல் எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு ஒரு பயம். நான் எங்க போய் முறையிடுறது, நான் பழி வாங்கப்படுவேன்னு ஒரு பயம். இதே ஒரு தனியார் நிறுவனமா இருந்தா, ஒரு கார்பரேட் நிறுவனமா இருந்தா ஒரு விசில் ப்ளோயர் பாலிசின்னு ஒண்ணு இருக்கும். அந்த இதுல நான் வந்து புகார் இந்த இது நடக்குது, தப்பு இந்த பிரான்ச்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த விசில் ப்ளோயர் பாலிசி அந்த இமெயில் ஐடிக்கு புகார் கொடுத்தான்னா என்னுடைய இது கான்பிடன்ஸ் யார் கொடுத்தா அதை வந்து இது பண்ணி நடவடிக்கை உடனடியாக எடுப்பாங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காலும் எனக்கும் பதில் வரும். அது போல ஏன் வந்து ஒரு விசில் ப்ளோயர் பாலிசி ஒரு முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டுல சிஎம்ஓல அவருக்கு நேரடியா இருக்கக்கூடிய அவர் மூலியமா பண்ணான்னாக்க இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு இதுவா இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்ல வரேன். இதை வந்து ஜெகதீஸ்வரன் சார், என்னோட இறுதியான கேள்வி, இப்போ உயர் அதிகாரிகள் அப்படின்னு நான் என்னோட தொடக்கத்திலே குறிப்பிட்ட மாதிரி உயர் அதிகாரிகள்லாம் எல்லாரும் வந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை தாண்டி கூட இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஏன்னா ஊழலின் ஊற்றுக்கண் என்பது அமைச்சர்கள் தான். அது எந்த கட்சிங்கிறத நான் சொல்லலை. ஆரம்பிக்கிறது அங்கேருந்து தான் எல்லாருக்கும் தெரியும். அதை விட ரொம்ப முக்கியமானவர்கள் அந்த அமைச்சர்களிட சுற்றி இருக்கிற அதிகார வர்க்கத்தினர். அதாவது எந்த அதிகாரத்திலும் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவர்கள் தான் எல்லாமுமாக இருப்பாங்க.
அப்போ அவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு கடிவாளங்கள் போடாமல் வெறும் அதிகாரிகள் மட்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது என்பது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்குமா? அல்லது அரசியல் வட்டாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே அதை குறித்தான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் சரியாக இயங்கணும், அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான் இவங்க அதிகாரிகளுக்கு வந்திருக்காங்களா? என்ன நடக்குது அரசாங்கத்தில்? இது சரியான முன்னெடுப்பாக இருக்கிறதா? நீங்க சொன்னதுல நீங்க வந்து உயரதிகாரிகள்ல ஒருவேளை ஏ கிரேட், இப்ப ஏபிசிடி நம்ம 4 கேட்டகரி வச்சிருக்கோம். அந்த ஏ கிரேட் அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஐஏஎஸ் அபிஷியல்ஸ் இருக்காங்க. ஆனா நான் பாக்குற வரைக்கும் அரசியல்வாதிகள் லாபியை விட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் லாபி ரொம்ப பவர்ஃபுல். நீங்க என்ன நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப 2 கவர்மெண்ட், டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட் மாறி மாறி சொத்து குவிப்பு வழக்கு தான் போடுறாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன்ல போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன்ல போட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆன அபிஷியல்ஸ், குறிப்பாக பிரின்சிபல் செக்ரட்டரி இருந்தவர், இவங்களும் மாட்டுவாங்க. அதை பண்ணாம என்ன பண்ணிடுறாங்க இவங்க, இந்த அரசியல்வாதி மட்டும் மாட்டினா போதுமா? அவங்களுக்கு 2 பேரும் அன்கோ போட்டுக்கிறாங்க. திமுக அன்கோ போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க 5 வருஷமா. பட் இருந்தாலும் நான் வந்து உன் மேல நான் கேஸ் போட்டு சொத்துக்கு வழக்கு மட்டும் தான் போடுவேன். பேஸ்ட் ஆன் அஃபிடாவிட். எலெக்ஷன்ல நீ 2011 போட்ட அஃபிடாவிட், 2014 போட்ட அஃபிடாவிட், நீ அப்போ வந்து 5 கோடி வச்சிருந்தேன், இப்ப 50 கோடி ஆனிச்சு, அப்ப அதுக்கு எங்க இருந்து சொத்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு நோக்கி போயிடுறாங்க. நீங்க அதனால அது வந்து ரொம்ப கிளியரா நீங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து பண்ண முடியல. இதுலதான் வந்து இப்போ அறப்போர் போன்ற இயக்கங்கள் அவங்க போட்ட வழக்குகள்ல இப்போ வந்து கார்த்திகேயன் ஐஏஎஸ், அப்புறம் வந்து இன்னும் 2-3 பேர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. பட் ஸ்டில் பெரிய அளவுல ஒன்றும் பண்ண முடியல. அந்த லாபி வந்து ரொம்ப பயங்கர இதா இருக்கு. அவங்களோட மீறி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. சார், என்னோட அதில் ஒரு சின்ன கேள்வி இருக்குன்னு அதை மட்டும் வச்சிடுறேன். இப்போ விஜய் அவர்களோட இந்த அறிவிப்பு என்பதே அந்த லாபியை பிரேக் பண்ணதானா? அவர்களுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பை உடைச்சி நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்ல வராரா? ஏன்னா ஆட்சிகள் கட்சிகள் எது மாறினாலும் அந்த அதிகாரிகளுக்கு எப்படிலாம் லஞ்சம் வாங்கலாம்னு சொல்லி கொடுக்கறது நீங்கள் சொன்ன அதே அதிகாரிகள் தான். அப்போ நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே எந்த அமைச்சர்களுக்கோ அல்லது உறுப்பினர்களுக்கோ நீங்கள் லஞ்சத்தை எப்படி வாங்கலாம், ஊழல் எப்படி செய்யலாம் சொல்லி தந்தீங்கன்னா நீங்களும் தண்டிக்கப்படுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பாக நம்ம புரிஞ்சுக்கலாமா? உங்களோட இறுதியான சுருக்கமான உரை சார். விஜய் அவர்கள் தொடர்ச்சியா செய்யறது, நாங்கள் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கிறோங்கிற நெரேட்டிவ் செட் பண்ண விரும்புறாரு. ஊழல் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒன்றும் இந்த வார ஒரு பிரபலமான இதழ் எடுத்து பாருங்க. எல்லா அமைச்சர்களும் ஊழல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிர்வாகிகள் எல்லாம் எவ்வளவு ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்கிறது பெரிய கட்டுரையை எடுத்திருக்காங்க. கனிமவளத்துறையில ஊழல் நடக்குது, கால்நடைத்துறையில ஊழல் நடக்குது, பால்வளத்துறையில ஊழல் நடக்குதுன்னு, எல்லா டெண்டர்ஸ்ல உயர்கல்வித்துறையில எவ்வளவு ஊழல் நடக்குதுன்னு டிபார்ட்மெண்ட் வைஸா லிஸ்ட் போட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் இருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன செய்ய முடியும், திணறிட்டு இருக்காரு, என்ன செய்ய போறான்னு தெரியல, திணறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால விஜய் அவர்கள் கேட்டீங்கன்னா மக்கள் மேடையில பேசும்பொழுதும் சட்டமன்றத்தில் பேசும்பொழுதும் இது ஊழல் இல்லாத ஆட்சின்னு ஒரு நெரேட்டிவ் மெயின்டைன் பண்ண விரும்புறாரு. அவ்வளவுதான். உண்மையில் ஊழல் முடிஞ்சு சில இடங்கள், நான் சொல்றேன், சில இடங்களில் லஞ்சம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இது ஏதோ வந்து சங்கர் படத்துல காமிக்கிற மாதிரி அப்படியே ஊரையே கழிவு சுத்தப்படுத்துற மாதிரியான ஒரு தோற்றத்தை விஜய் விதைக்கு விரும்புகிறார். அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. விஜய் அதான தோற்றத்தை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருப்பார். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.